மாவட்டத்தின் மதுரப்பாக்கம் கிராமங்களில் 600 ஏக்கர் விவசாய நிலத்தை அரசு கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சார்பில் தாம்பரம், சேலையூர் அடுத்த மதுரப்பாக்கம், அகரம் தென் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த சிஎம்டிஏ முயல்வதாக குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் சேலையூர் பதுவஞ்சேரி சந்திப்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இதில் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங், அனிதா சம்பத், கழக இலக்கிய அணி துணை செயலாளர் மலர்மன்னன், பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மதுரப்பாக்கம் மனோகரன், தாம்பரம் மாவட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர், பகுதி கழக செயலாளர் கூத்தன், எல்.ஆர். செழியன், கோபிநாதன், அப்பு என்கின்ற வெங்கடேசன், தேவேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பச்சை துண்டை கழுத்தில் அணிந்தவாறு விவசாய நிலங்களை சீரழிக்க நினைக்கும் திமுக அரசை கண்டிக்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் அன்பு தம்பி ரவி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு வருட காலமாக மாடம்பாக்கம், அகரம் தென், கோவிலாஞ்சேரி பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உறக்கமில்லாத சூழ்நிலையை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் உருவாக்கிவிட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய 600 ஏக்கர் விவசாய நிலங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் மூலமாக கையகப்படுத்துவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இதனை மிகு அருமையான எடப்பாடி அவர்களிடத்தில் எடுத்து சொன்ன போது அவர்கள் உடனடியாக தேதியை குறிப்பிட்டு நீங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்கின்ற உத்தரவின் பேரில்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தான் விவசாயிகளின் காவலர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்று கடந்த வாரம் சேலத்திலே விவசாயிகள் எல்லோரும் கூடி மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவினை நடத்தினார்கள். எனவே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரே தலைவராக அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விளங்குகிறார்கள். இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சி என்பது ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதி என்கின்ற காரணத்தினால்தான் 5 பேரூராட்சிகளையும் 5 நகராட்சிகளையும் இணைத்து இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலே விவசாயங்கள் எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே 600 ஏக்கரிலே விவசாயிகள் ஒருங்கிணைந்து இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அதனை பார்த்து பொறுத்துக் கொள்ளாத இந்த ஆட்சியாளர்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் மூலமாக அந்த 600 ஏக்கரை கையகப்படுத்தி பல்வேறு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதாக இன்றைக்கு வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அன்பு பெரியோர்களே, இன்றைக்கு 3 முறை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ்.ஆர். ராஜா அவர்கள் அந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரும், நானும் அருமையண்ணன் தன்சிங் போன்றவர் எல்லோரும் 2001 2006 ஆண்டு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர்களாக இருந்தோம். அன்றைக்கு அந்த கூட்டத்திலே அறிவிக்கப்படாமல், தீர்மானம் இல்லாமல் எந்த திட்டமும் செயல்படுத்த முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதனை எல்லாம் மறைத்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை மிரட்டக்கூடிய ஒரு காரியத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 600 ஏக்கர் விவசாய நிலத்தை அபகரித்து அதிலே சாலைகளை போடுவோம், பள்ளிகளை கட்டுவோம், பூங்காக்களை அமைப்போம். இதனையெல்லாம் அமைத்ததற்கு பிறகு 60% நிலத்தினை மீண்டும் விவசாயிகளிடத்தில் ஒப்படைப்போம் என்று அரசு சொல்கிறது. அதற்கு விளக்கம் கேட்கின்ற பொழுது ஆந்திர பிரதேசத்தில் அமராவதி பகுதியிலே 54,000 ஏக்கர் விவசாய நிலத்தை அந்த அரசு கையகப்படுத்த முனைந்திருக்கிறது என்கின்ற தகவலை சொல்லுகிறார். அன்பு பெரியோர்களே,
ஆந்திர பிரதேசம் 2 மாநிலங்களாக உருவாக்கப்பட்டது. அதனுடைய தலைநகர் ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலத்திற்கு சென்று விட்டது. எனவே ஆந்திர பிரதேசத்திற்கு என்று ஒரு தலைநகரம் கிடையாது. எனவே அங்கே 54,000 ஏக்கரில் 21,000 ஏக்கர் அரசு நிலம், மீதமுள்ள 34,000 ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்த அந்த அரசு முயற்சிக்கிறது. ஆனால் இன்றளவும் அது முடியாத ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவுகிறது. அங்கே தலைநகரை உருவாக்கக்கூடிய கட்டாயம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது. ஆனால் அகரத்திலே என்ன கட்டாயம் இருக்கிறது, மாடம்பாக்கத்தில் என்ன கட்டாயம் இருக்கிறது? 600 ஏக்கரை இன்றைக்கு கையகப்படுத்துவதற்கு என்பதனைத்தான் விவசாயிகள் கேட்கிறார். இன்றைக்கு எனக்கு முன்பு பேசிய மரியாதைக்குரிய அருமையன் பஜேந்திர பாபு அவர்கள் கேட்டார்களே, இன்றைக்கு 600 விவசாய பெருமக்கள் வயிற்றை அடித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அவசியம் என்ன? ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அந்த திட்டத்தின் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பலனடைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் வாயிலாக எண்ணற்றவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. எனக்கு முன்பு பேசி அன்பு சகோதரி கனிதா சம்பத் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் மட்டுமல்ல, இந்த விவசாயத்தின் வாயிலாக பலனடையக்கூடிய எண்ணற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள் இந்த விவசாயத்தின் வாயிலாக பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் எடுத்துச் சொன்னார். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன், இன்னும் 1 ஆண்டு காலம்தான் திமுக அரசு. மிக விரைவிலே தேர்தல் வரவிருக்கிறது. மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். அப்பொழுது இந்த திட்டம் வீட்டுக்கு அனுப்பப்படும். எப்படி ஸ்டாலினை இந்த நாட்டு மக்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்களோ அதே போன்று அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வாயிலாக இந்த திட்டம் கைவிடப்பட்டு விவசாயிகளின் சார்பாக அவர்களுக்கு ஆதரவான முடிவினை எடுப்பார் என்பதனை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலத்தில் நாட்டு மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள். அது என்ன தெரியவில்லை, மாடம்பாக்கம் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் மீது ஏன் இந்த அரசுக்கு கோபம்? திருவஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது ஏன் இந்த அரசுக்கு கோபம்? கடந்த 1 மாத காலமாக மாடம்பாக்கம் திருவஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அவர்களுடைய கடைகளை எல்லாம் காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி 3 ஆண்டு காலமாக வாக்களித்த மக்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கிறது. பெரியவர்களே, எனக்கு முன்பு பேசிய எல்லோரும் இன்றைக்கு தெளிவான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். 3 ஆண்டு காலமாக தாம்பரம் மாநகராட்சி எந்த உருப்படியான காரியத்தையும் செய்யவில்லை. இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் டெங்கு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு வக்கில்லை. எனக்கு முன்பு பேசிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், கடுமையாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்று பல்வேறு உதாரணங்களை எடுத்து சொன்னார்கள். அருமை பெரியோர்களை, சட்டம் ஒழுங்கை பேணி காக்கக்கூடிய அரசு இன்றைக்கு அதனை செய்ய தவறி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள். இங்கே அருகில் இருக்கக்கூடிய சென்னை அண்ணா நகர் பகுதியிலே நீங்கள் எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டும். ஆகஸ்ட் 29ஆம் நாள் அண்ணா நகரிலே வசிக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு வயிற்று வலி. அந்த சிறுமியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் அவருடைய பெற்றோர்கள். அங்கே அந்த சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் இந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவலை சொன்னார்கள். உடனடியாக அந்த பெற்றோர்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலே புகார் அளிக்கிறார்கள். புகார் அளிக்க சென்ற அந்த பெற்றோர்களை அடித்து துவைத்திருக்கிறது ஸ்டாலினுடைய காவல்துறை. அதற்கு பிறகு
வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த அக்கிரமம் அநியாயம் வெளி உலகத்திற்கு தெரிய வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் தானாக இந்த வழக்கை கையில் எடுக்கிறது. உடனடியாக காவல்துறை ஒரு 14 வயது சிறுவனை கைது செய்கிறது. அதற்கு பிறகு அவன் விடுவிக்கப்படுகிறான். அதற்கு அடுத்தது 31 வயது இளைஞன் சதீஷ் என்பவன் கைது செய்யப்படுகிறான். அதற்கு பிறகும் இந்த வழக்கிலே எவ்விதமான முன்னேற்றம் இல்லை. அந்த பெற்றோர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கினை சிபிஐ வசம் ஒப்படைக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், ஒரு 10 வயது சிறுமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்னல் துயர அக்கிரமம் இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதமும் நீங்களை எல்லோரையும் இன்றைக்கு வருத்தப்பட வைக்கிறது பெரியோர்களை. அதற்கு பிறகு உயர்நீதிமன்ற உத்தரவினை ஏற்காத இந்த அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று சிபிஐக்கு ஒப்படைத்தது தவறு என்கின்ற கோரிக்கையை வைக்கிறது. நான் கேட்கிறேன், சிபிஐ வசம் ஒப்படைத்தால் உண்மை குற்றவாளிகளை சிபிஐ கண்டுபிடித்து விடும். நல்லதுதானே? ஏன் இந்த அரசு மேல்முறையீடு செய்கிறது? எனவே இதனை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அரசை பொறுத்த மட்டில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய அரசாக இந்த அரசு இல்லை. அருமை பெரியோர்களே, நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு முன்பு பேசிய முன்னாள் அமைச்சர் சொன்னார்கள், ஒரு காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆங்காங்கே ஒன்று இடத்தில். ஆனால் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சிறுமிகளை கூட விட்டு வைக்காத ஒரு படுபாதக செயல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பு பெரியோர்களை, தாய்மார்களை, நீங்கள் பெருவாரியாக வந்திருக்கிறீர்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக விரைவிலே இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். 3.5 ஆண்டு காலமாக ஒரு உண்மை முதலமைச்சராக, ஒரு ஒப்பனை முதலமைச்சராக இந்த நாட்டை எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான ஆதரவினை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எப்படி கடந்த காலங்களிலே வழங்கி வந்தீர்களோ அதே போன்று ஒரு ஆளுமைமிக்க தலைவராக, விவசாயிகளின் முதல்வராக, ஒரு எளிய குடும்பத்திலிருந்து தன்னுடைய உழைப்பின் வாயிலாக உன்னத நிலையை தொட்ட என்னுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உங்களுடைய பேராதரவினை வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பகுதி கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் என்னுடைய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்களுக்கும், என்னுடைய பாசத்திற்குரிய அருமை தம்பி ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழக செயலாளர் மதுரப்பாக்கம் மனோகர் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றி இன்றைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை கழக உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுதலையும் நன்றினையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு இந்த ஸ்டாலின் ஆட்சி, அருமை அண்ணன் சொல்வார்கள் பொம்மை முதலமைச்சர் என்று. பொம்மை முதலமைச்சர் என்று போன வாரம் டிவியில் ஒருத்தர் கேட்குறான், ஏன் அப்படி அநியாயமாக பொம்மை முதலமைச்சர்னு சொல்கிறாருன்னு. அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுத்தார். பொம்மை என்று சொன்னால் அந்த பொம்மைக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படி வச்சோம்னா ஒரு பொம்மை ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கும், அதுதான் பொம்மை. அப்படி ஒரு பொம்மை முதலமைச்சராக இன்றைக்கு இந்த பகுதியிலே ஒரு 600 ஏக்கரை ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரிலே ஒரு அநியாயமாக இதை பறிமுதல் செய்கிறது அரசாங்கம் என்று சொன்னால் இது ஸ்டாலினுக்கு தெரியுமானா நிச்சயமா தெரியாது. அதனால தான் ஒரு பொம்மை முதலமைச்சர். ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் நிச்சயமா இந்த திட்டத்தை அவங்களுடைய தெரியும், அந்த திட்டம் என்ன நடக்குதே தெரியாது. எல்லாத்தையும் மறைச்சிடறாங்க. அவர் வீட்டில் இருப்பார், மேக்கப் பண்ணுவார், அருமையான மாவட்டங்களை சொல்ற போல மேக்கப் பண்ணிக்கிட்டு கோட்டைக்கு வருவார். ஏதோ அதிகாரிங்க சொல்ற அந்த பட்டன் நம்பிக்கை 4 பில்டிங்கை திறந்து வைப்பார், அவ்வளவுதான். வேற எதுவும் அவர் தெரியாது. ஏனென்று சொன்னால் அவருடைய மருமகன் அப்படி ஆணையிட்டு இருக்கிறார். அவர்கள் இங்கே அவருடைய குடும்பத்தால் சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய நிறுவனம் நிலம் வாங்கி விற்பதற்காக உருவாக்கி இந்த ஆட்சி வந்தப்புறம் நீங்க எல்லாம் பேப்பர்ல பார்க்கலாம். அந்த நிறுவனத்துடைய விளம்பரங்கள் நிறைய வரும். பள்ளிக்கரில் பிளாட் போட்டாங்க, ஸ்ரீபெரும்புதூர்ல போட்டாங்க, நீலாங்கரில் போட்டாங்க, கொட்டிவாக்கத்தில் போட்டாங்கன்னு சொல்லி எந்த ஒரு நிறுவனமும் அவ்வளோ பிளாட் போட முடியாது.
அவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த ஒரு நிறுவனம் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் பிளாட் போட்டு விற்பாங்க. விற்கிறாங்கன்னா இப்படித்தான் அரசாங்கத்தை வைத்து பயமுறுத்தி அந்த நிறுவனம் அவருடைய ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தாருடைய நிறுவனம் இன்றைக்கு அத்தனை பேரும் பயமுறுத்தி வேற யாரும் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பண்ண முடியல. அப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சுக்கிறாங்க. சிஎம்டிஏல போனீங்கன்னா நம்ம ஆட்சி காலத்தில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் அனுமதி கொடுத்துருவாங்க. யார் வந்து பிளாட் போடுறோன்னு சொன்னாலும், ஏன்னா வியாபாரம் நடக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு. அன்னைக்கு எடப்பாடியார் வந்து ஆணை, யார் பிளாட் போட்டாலும் உடனே கொடுத்துருங்கன்னு. ஆனால் இந்த ஆட்சியில் வருஷ கணக்கில் எல்லாம் கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி பல ஏக்கர் நிலங்களை வாங்கி பிளாட் போட்டு சிஎம்டிக்கு அமிச்சிங்கன்னா இந்த ஆட்சியில் வராது. ஏறக்குறைய 2-3 வருஷம் அதுக்குள்ளே அந்த பிளாட் போட்டவன் செத்தே போயிடுவான். அதையெல்லாம் மிரட்டி அனுமதி தருவோம் என்று வாங்குவதுதான் ஒரு நிறுவனத்துடைய வேலை. அப்படித்தான் இன்றைக்கு சென்னைக்கு பக்கத்தில் இந்த 600 ஏக்கர் மேலே அவங்களுக்கு கண்ணு விழுந்துடுச்சு. இது ஏதோ மக்கள் நன்மைக்காக ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் நன்மைக்காக இல்லை, எல்லாம் நல்லா தான் வாழ்ந்ததுக்கும். ப்ரைவேட்டில் நிறைய பிளாட் போடுறாங்க, எல்லாம் வீடு வாங்குறாங்க, வசிக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது இந்த பகுதி. அவங்களுக்கு சொல்லின்ற திட்டம் என்னன்னா, இந்த 600 ஏக்கரை எடுத்து அதில் ரோடெல்லாம் போட்டு கால்வாயெல்லாம் கட்டி பார்க்கெல்லாம் அமைச்சு நாங்கள் சிறப்பாக பண்ணி அந்த விவசாயிக்கு திருப்பி கொடுப்பாங்க. அதுதான் இந்த திட்டம்ன்றாங்க. எதுக்கு அவசியமே இல்லையே. இங்கே ஏற்கனவே நகரப்பகுதி ஏற்கனவே நல்லா தான் இருக்குது. இந்த பகுதியெல்லாம் சிறப்பாக பிரைவேட்டில் வந்து எல்லாம் பிளாட் போட்டு சிறப்பாக வில்லாஸ்லேருந்து இந்த பக்கம் அகரம் உள்ளே போனீங்கன்னா இந்த இவன்னா ஸ்மார்ட் சிட்டி கவர்மெண்ட் அமைக்கிறது. இங்கே போய் பாருங்கள், வெங்கப்பாக்கம் போகிற ரோட்டை போய் பாருங்கள். எத்தனை நிறுவனங்கள் மிக அருமையாக பிரைவேட் தனியார் இங்கே இருக்க விவசாயிகிட்ட வருவாங்க, ஒரு 50 ஏக்கர் வாங்குவாங்க, அவங்க பண்ணிக்குவாங்க. அரசாங்கத்துக்கு அது வேலை கிடையாது. இங்க இருக்கின்ற சாலைகளை போடுவதற்கு துப்பு இல்லை, ஏரியில கழிவு நீர் கலந்து அதை தடுக்க துப்பு இல்லை, மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய துப்பு இல்லை. ஸ்மார்ட் சிட்டி பண்ண போறோம்னு வந்துட்டான். இப்போ மிக அநியாயமான ஒரு திட்டம். விவசாயிகள்லாம் இன்றைக்கு பாவம் வீட்டில் அமர்ந்து கொண்டு இன்றைக்கு கண்ணீர் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி போன ஸ்மார்ட் சிட்டி? எங்கன்னா வியாபாரம் நடக்காத இடத்துல, ஒரு முன்னேறாத இடத்துல அரசாங்கம் போய் இடத்தை கையகப்படுத்தி முன்னேற்றுவது தான் ஸ்மார்ட் சிட்டி. ஆனால் நல்லா சுற்றி பக்கம் பூரா இங்கே வீடு நிலம் பார்க்கு வசதியாக அருமையாக இருக்கின்ற ஒரு ஏரியாவில் உள்ள பூந்து ஒரு 600 ஏக்கர் வாங்கி ஸ்மார்ட் சிட்டி அமைக்க வேண்டிய திட்டம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சரோ எம்எல்ஏ வந்து மிரட்டுறாரு. அந்த நிலத்தை வந்து கொடுக்கணும். இந்த விவசாயிகள்லாம் அரசாங்கத்துக்கு இந்த நிலத்தை எழுதி கொடுத்தாதான் அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டி பண்ண முடியும். எல்லாரையும் அரசாங்கம் கேட்குது, நிலத்தை எங்களுக்கு ஒப்படைக்கன்னு. ஆனால் எந்த மக்களும் கொடுக்கல. ஆனால் எம்எல்ஏ வந்து மிரட்டுறார். உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாருக்கு விற்பீங்க, அதை விற்று நீங்கள் பிளாட் போட்டீங்கன்னா சிஎம்டி அனுமதி கொடுக்காதுன்னு ஒரு எம்எல்ஏவே மிரட்டுறாரு. என்ன நியாயம்? உண்மை. இங்கே யாரும் கேட்க ஆள் இல்லை. மண்டல தலைவரோ கவுன்சிலர்லாம் அதிமுக கவுன்சிலர் இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஏறக்குறைய 3 வட்டங்கள் 2 வட்டங்கள் நம்முடைய தேவேந்திரன் வாட்டராஜங்க 2 பேர் ஜெயிச்சாங்க. இந்த பக்கம் ஜெயலலிதா சகர், இந்த பக்கம் கலைவாணி, இப்படி இங்கே 4 பேர் ஒரே பகுதியில் ஜெயிச்சோம். நம்ம அதுதான் அவங்களுக்கு பொறாமை. நம்மளுக்கு கழகம் வலிமையாக இருக்கின்ற பகுதி என்பதால் இங்கே வந்து இந்த ஒரு பெரிய வேலையை செய்கிறானுங்க. ஏறக்குறைய இன்றைக்கு விவசாயிகள் வயிற்றில் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே இந்த திட்டத்தை இந்த திமுக அரசாங்கம், பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அருமையான மாவட்ட கழக செயலாளர்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வழக்கு மன்றத்தில் வழக்கம் போட்டு அதற்கான தடை ஆணையை கூட அருமையான மாவட்ட கழக செயலாளர் இன்றைக்கு பெற்றிருக்கிறார். நீங்க போடவே முடியாது, நீங்க ஸ்மார்ட் சிட்டி அரசாங்கத்தால் அமைக்கவே முடியாது. அருமையான எடப்பாடியார் சொல்லிட்டார். விவசாயம் எல்லாம் பாருங்க, இந்த பிரச்சனை இதோட விடக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து விவசாயிகள் சங்கங்கிட்ட சொல்லி இதை தடுக்க வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் உங்களுக்காக சொல்லியிருக்கிறார். எனவே இந்த போராட்டம் இதோடு நிற்க போறதில்லை. இதோட இந்த அரசாங்கம் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கைவிட்டு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய இந்த போராட்டத்தை பார்த்து ஏறக்குறைய ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ரோடு திரும்புற வரைக்கும் இருக்குது ஒரு சின்ன பகுதியில். இதற்கு மக்கள் எவ்வளவு ஆதரவு என்பதை இந்த அரசாங்கம் இருக்கின்ற சிஐடி எல்லாம் நோட் பண்ணி அனுப்பணும் முதலமைச்சருக்கு. அப்போ கூட முன்னாடி இருக்கிற அவர் உறவினர் தடுத்துருவார். யாரும் ஸ்டாலினுக்கு எதுவும் சொல்றதில்லை. இன்னைக்கு அவர் சொன்ன திட்டங்கள் எதையும் செய்யலைங்க. இந்த மாநகராட்சியாக மாற்றினாங்க. யார் இவங்களை மாற்ற சொன்னது? ஒரு பேரூராட்சியாக இருக்கும்போது
அருமையாக பணி நடந்தது இந்த பக்கம்லாம். இதை மாநகராட்சியை மாற்றி சும்மாவே ரோடு போடுறோம், காவா கட்டுறோம், கொள்ளடிக்கிறான்ல தவிர ஒரு பணியும் நடக்கலை. இதை மாநகராட்சியாக மாற்றவில்லை என்று சொன்னால் இந்த மாடம்பாக்கம் பேரூராட்சி பகுதியில் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கு பேரூராட்சியாக இருந்ததை மாநகராட்சியாக தாம்பரம் மாநகராட்சின்னு சொல்லி இன்றைக்கி அத்தனை பகுதியும் பாழாக போச்சு. சிட்லப்பாக்கம், செம்பாக்கம், பெருங்களத்தூர், பீர்க்கங்கர்னா தாம்பரம் நகராட்சிலாம் அங்கெல்லாம் வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வரி இருந்தால் ஒரே ஒரு பலன் தான் கிடைச்சிது அவங்களுக்கு. அரசாங்கத்துக்கு ஒரு 1000 ரூபாய் வரினா மாநகராட்சியை மாற்ற நேரத்தில் 2000 ரூபாய் ஆயிடுச்சு. அதே போல் கரண்ட் பில்லு இப்போ ஒரு அம்மா கீழே ஒரு கரண்ட் பில் அட்டையை வச்சு கொடுத்தாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 300 ரூபாய் வந்ததுன்னு சொன்னால் இப்போ 1200 ரூபாய் வந்துருக்கு அந்த அம்மாவுக்கு. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பில்லை. இது கொஞ்சம் பேசுங்கன்னு. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.